ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரோஹித் பாரதிகிட்ட கேட்குறாரு, வெண்பாவும் நீங்களும் லவ் பண்ணுறீங்களா? அப்படின்னா வெண்பாவை உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. பாரதி இப்போது மைக்கை வாங்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நான் வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போனது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் என்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த மொமெண்ட்டை தவிர வேறு எந்த டைம்லையும் நான் அவளை அந்த மாதிரி நினச்சதே கிடையாது. வெண்பா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்கிறது கேட்ட உடனே ஷர்மிளா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் என் மனசில் 1% கூட கிடையாது அப்படின்னு பாரதி உறுதியாக சொல்லிடுறாரு. வெண்பாவை மட்டும் கிடையாது, வேறு யாரையும் கல்யாணம் பண்ணுற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. பாரதி இப்போ வெண்பாட்ட சொல்கிறாரு, இதை பற்றி நான் உன்ட்ட பல தடவை சொல்லியிருக்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை வெண்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி எண்ணம் உன் மனசில் வர்றதுக்கு நான் காரணமாக இருந்தால் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. என்றைக்குமே நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், அதை மனசில் வச்சுட்டு உன்னோட வாழ்க்கையை ப்ரொசீட் பண்ணுவேன்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. கேட்ட உடனே ரோஹித் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் பாரதி அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ரோஹித் இப்போ வெண்பாட்ட சொல்கிறாரு, ஓல்டு டைலாக் தான் இருந்தாலும் சொல்கிறேன், நீ விரும்புகிறவனை விட உன்னை விரும்புகிறவனை கல்யாணம் பண்ணிட்டா உன்னோட வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே வெண்பா கடுப்பாகிறாங்க. சாரதி சொல்கிறாரு, நீ உடனே உன்னோட முடிவு சொல்லணும்னு அவசியம் இல்லை வெண்பா, உன் மனசு மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஷர்மிளா சொல்கிறாங்க, உங்கள் எல்லாருக்கும் இதை மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் ஃபங்க்ஷனாக தான் பண்ணணும்னு நான் நினச்சேன், ஆனால் என்னோட பொண்ணோட முடிவுனால எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சில விஷயங்களை கிளியர் பண்ண முடிஞ்சதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷர்மிளா சொல்கிறாங்க, என்னோட பிளான் படி நான் யூஎஸ் கிளம்பி போக போகிறேன், அதுக்கப்புறமா என்னோட பொண்ணு வெண்பாவும் என்னோட மாப்பிள்ளை சாரதியும் ஒரே வீட்டில் தான் தங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே என்னோட பொண்ணோட மனசு மாறும்னு நான் நினைக்கிறேன், சாரதி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அம்மா அப்படின்னு அவளே சொல்லுவா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் நான் பிளான் பண்ண மாதிரி இந்த மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும், உங்கள் எல்லாரோட வீட்டுக்கும் வந்து நான் நேர்லேயே இன்விடேஷன் கொடுப்பேன் அப்படின்னு ஷர்மிளா சொல்கிறாங்க. ஷர்மிளா பாரதிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. பாரதி இப்போ அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறாரு. சௌந்தர்யா பாரதியை கூப்பிடுறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, அவர் போனால் போகட்டும் அத்தா, அவர் அப்செட்டாக இருப்பார், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அகிலன் சொல்கிறாரு, அன்னி மேலே இருக்கிற கோபத்தில் நான் வெண்பாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு பாரதி சொல்லிடுவானோ அப்படின்னு நான் ரொம்ப பயத்தில் இருந்தேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வெண்பாவை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா நீங்கள் பயப்படவே இல்லைம்மா, ரொம்ப கூலாக இருந்தீங்க, அது எப்படிம்மா அப்படின்னு கேட்குறாரு. வேணு சொல்கிறாரு, பாரதியை பெத்தவ பாரதி எந்த டைமில் எந்த மாதிரி யோசிப்பான் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஷர்மிளா ரோஹித்தை சொல்கிறாங்க, இந்த கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் எமோஷ்னலாக முடிவு பண்ணாமல் ரொம்ப கிளவராக நடந்துட்டீங்க, உண்மையிலே நீங்கள் தெய்வம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யா இப்போது வெண்பாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, உன்னோட அம்மா சொல்கிறத கேட்டுட்டு நீ நல்லபடியாக நடந்துக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, ரோஹித் மாதிரி நல்ல பையன் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், அவனை கல்யாணம் பண்ணிட்டா உன்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஃப்ரீ அட்வைஸா அப்படின்னு கேட்குறாங்க வெண்பா. கண்ணம்மா சொல்கிறாங்க, நீ என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி உன்னை லவ் பண்ணலை அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டு போயிட்டார்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிஸ்டராக உன் மேலே இருக்கிற அக்கறையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேலும் பாரதியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவர் பின்னாடி சுற்றி உன்னோட வாழ்க்கையை வீணாக்கிறாத அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹித் ரொம்ப நல்ல பையன், உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறான், அவனை கல்யாணம் பண்ணிட்டா உன்னோட வாழ்க்கை உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யா, வேணு, அகிலன், கண்ணம்மா எல்லாருமே இப்போ ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. வெண்பா மனசில் நினைக்கிறாங்க, என்னோட வாழ்க்கை உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபுட்பால் ஆயிடுச்சுல, ஆளாளுக்கு விளையாடுறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் இப்படியே இருக்காது, கண்டிப்பாக மாறும், நான் மாற்றுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் சௌந்தர்யா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக நடந்துச்சா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய கதைமா அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. ஃபங்க்ஷனில் நடந்ததை இப்போ கூட என்னால் நம்ப முடியலை, அதுவும் பாரதி அங்கே கலக்குன்னு கலக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணு சொல்கிறாரு, கண்ணம்மாவை காயப்படுத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வெண்பாவை நான் லவ் பண்ணுறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பாரதி சொல்லிடுவானோ, நம்ம எல்லார் முன்னாடியும் தலைக்குனியை வச்சிருவானோன்னு நான் ரொம்ப பயந்தேன், நல்ல வேளை அவன் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. பாரதிகிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு வேணு. அகிலன் சொல்கிறாரு, இன்னைக்கு பாரதி பேசினதை வச்சு ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியுது, பாரதி மனசில் வெண்பாவுக்கு கொஞ்சம் கூட இடம் கிடையாதுன்றது தெளிவாக புரியுது அப்படின்னு சொல்கிறாரு.
பாரதியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வெண்பா எவ்வளோ திமிரா ஆட்டம் ஆடிட்டு இருந்தா இன்னைக்கு எல்லா திமிரும் அடங்கிருச்சுல அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அஞ்சலி சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிறதுல எனக்கு தலையும் புரியலை வாலும் புரியலை, என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அஞ்சலிக்கு அகிலன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. பாரதி மாமா அப்படி பேசினதை கேட்ட உடனே கண்ணம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி. ஆமாம், அவளுக்கு தலைக்கால் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. ஷர்மிளா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வேணு சொல்கிறாரு. ஆமாங்க, நான் கூட ஸ்டார்டிங்கில் ஷர்மிளா ரொம்ப திமிரு பிடிச்சவன் தான் நினச்சேன். பாரதிக்கும் வெண்பாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க கேட்பாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் பண்ணாமல் வந்த வேகத்திலே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. கிலனும் சொல்கிறாரு, ரோஹித்மே ரொம்ப நல்ல பையன்தாம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சௌந்தர்யா சொல்கிறாங்க, வெண்பாவுக்கு புத்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அம்மா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிற வழியை பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு தான் கொஞ்சம் கூட அறிவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. வேணு சொல்கிறாரு, அவள் எப்படி போனால் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பாரதிக்கு புத்தி வந்துருச்சுல, அது போதும் அப்படின்னு சொல்கிறாரு. என் புள்ள பாரதி வந்ததும் அவனுக்கு முதல்ல சுற்றி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. அஞ்சலி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஃபங்க்ஷனில் எக்கச்சக்கமான விஷயம் நடந்திருக்கும் போல், எல்லாத்தையுமே எனக்கு டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. வேணு அகிலன் 2 பேருமே ஃபங்க்ஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்னு அஞ்சலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.